ஈகை. காட்டில் வாழ்ந்துட்டு இருந்த மான் ஒன்று எப்பயுமே தன்னோட இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற உணவை கொடுத்து தான் சாப்பிடும். ஷேர் பண்ணுறது அதோட அருமையான குணம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காட்டில் ஒரு குட்டி முயல் ஒன்று பசியில் வாடிட்டு இருந்தது. என்னாச்சு முயலை, ஏன் இப்படி ரொம்ப கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த முயல் சொல்லிச்சு, எங்கள் அம்மாவுக்கு காலில் அடிபட்டிருக்கு, அதனால எங்களுக்கு உணவில்லை, ஒரு நாளாக சாப்பிடலை, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த மான் அந்த முயல்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து உதவுச்சு. இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அந்த மான் ஒரு வேடன் வெட்டி வச்சுருந்த குழியில் தவறி விழுந்துருச்சு. அதால் வெளியவே வர முடியல. கத்தி கூப்பிட்டு பார்த்துச்சு, யாருமே வரல. அப்போ அந்த வழியாக இந்த குட்டி முயல் வந்தது. அப்போ பார்க்கும்போது, என்ன மானே இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி, நான் உனக்கு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த மானை வெளியே எடுத்ததோடு இல்லாமல் ரொம்ப பசியில் வாடிட்டு இருந்த அந்த மானுக்கு உணவு கொடுத்து ஹெல்ப் பண்ணுச்சு. இதை தான் பகுத்து உண்டு பழகியவனை பசி என்னும் பொல்லாத நோய் தீண்டுவதில்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பாத்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது அப்படின்ட்டு. நன்றி.